தாவேகால ஆச்சரியக்குறிகளின் ஆச்சரியக்குறியாக தன்னை சங்கமித்து கொண்டார். யாரு? செங்கோட்டையன். யாரு? செங்கோட்டையன். செங்கோட்டையன். செங்கோ கோ செங்கோட்டையன். கோ ஆச்சரியக்குறிகளா? கோ ஆச்சரியக்குறியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் தற்கூரி அங்க இல்ல. ஆச்சரியக்குறி தம்பி அவருக்கு தான் ஆச்சரியக்குரிய, நமக்கு பூரா ஆண்குறி தற்கூரிடா. அதாவது தாவேகாவில் இன்னொரு தற்கூரி ஐக்கியமானது. ஆமா, அப்படிதான் சொல்லணும். தற்கூரியாக தன்னை ஐக்கியமாக்கி கொண்டார் ஐயா செங்கோ கோட்டையன். ஏன்னா சில தாவேகாரங்க எல்லாம் கோவனாக்கு மேல கோ அது போட்டுறானுங்க. ஏன்னா இல்ல அதான் இப்ப எப்படின்னா நம்ம ஆளுங்க வந்து எழுத்து பிழை வந்து ரொம்ப இதாக்கிட்டாங்க. எப்படி நீக்கமரை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, நீக்கமரை நெருப்பி போட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இன்னைக்கு எழுதி வச்சிருக்காங்களோ கோக்கு போதெல்லாம் குறியில போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. போடக்கூடாது, தவறு. இந்த ஃபன் மட்டும் இல்லாம நிறைய ஃபன்பாடுகள் வந்து இல்ல உண்மையிலே நேத்தி மேட்டரை விட இன்னைக்கு மேட்ரு கொஞ்சம் அதிர்ச்சியான மேட்ரு தான். ஐயா தமிழர் மணியன் காம்பினேஷன் ஜிகே வாசன் ஐயா இருக்குல்ல, அந்த காம்பினேஷனை விட இன்னைக்கு காம்பினேஷன் ஒரு அளவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குதா? ஆமா அதிர்ச்சியா இருக்குது. இது பயங்கர நகைச்சுவையா இருக்குது. நான் நிறைய கிண்டி எடுத்துட்டு வந்து என்ன நகைச்சுவைங்கடா, நான் காட்ட 50 வருஷம் அனுபவம் எங்க. நேத்து வந்து அந்த தம்மா தொண்டு பையன் இளைய விஜய் எங்க எப்படா அவனது பாருங்க, நீங்க பாருங்க. எவ்வளவு ஒரு அதிர்ச்சியான செய்ய. அத எனக்கெல்லாம் அதிர்ச்சி தான். என்ன சிரிக்கிற, என்ன அப்படி சிரிக்கிற? ரொம்ப கவலைப்படுத்துறடா, ரொம்ப கவலைப்படுத்துறடா அவன. அவரை என்ன இருந்தாலும் ஒரு மூத்த நிர்வாகி ஒரு ஆக்சுவல் அவரு கருப்பு எம்ஜிஆரையோ அல்லது வந்து என்ன சொல்றது ஒரு நாகரிக எம்ஜிஆரையோ பார்த்து வந்தவர்களா, ஓஜி மாதவரா ஃபேன்ரா, உண்மையான எம்ஜிஆரை பார்த்து ரசிச்சு வளர்ந்தவர்றா, அவரு பக்கத்துல இருந்து வளர்ந்தவர்றா. அதுக்காக நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் அவருக்கு. காட்டட்டுமா? சொல்லு. இப்ப பாருங்க, அதாவது ஊழல் பண்ணாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. அதாவது ஊழல் பண்ணாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க எங்களுடைய கோரிக்கை. நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கோங்க. ஆனா மாநகராட்சியில எல்லாத்தையும் பிரைவேட் ஆகி அந்த பிரைவேட்ல இருக்க 16 வருஷம் 20 வருஷமா வேலை பார்த்தவங்கள நீ அங்கதான் போய் வேலை பார்க்கணும்னு சொல்றது அடிப்படை உரிமை வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இது ஏன்டா இவருக்கு போட்டீங்க? ஏண்டா அது அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு உண்மையிலே காமெடியா தான் இருக்குது. ஊழல் பண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, ஊழல் பண்ணலாங்க, ஊழல் பண்ணலாம், மக்களை சாவடிக்காம ஊழல். இந்த வீடியோ நம்ம தனியா பண்ணுது, ஏன் இப்ப போட்ட நீ இதுக்கே நம்ம ஒரு தனியா வீடியோ பண்ணுவேன். அவ்வளவு கண்டென்ட் இருக்குது. பட் இருந்தாலும் ஊழல் பண்ணலாங்க, ஒண்ணும் தப்பு இல்லைங்க. ரொம்ப அசால்ட்டா சொன்னேன். ஜாதி இருக்கலாங்க, ஒண்ணும் தப்பு இல்லைங்க. தீண்டாம இருக்கலாங்க, ஜாதி கொலை பண்றது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஜாதி ஒரு அழகிய சொல் அப்படிங்கிற மாதிரி அல்ல, அது ஆணவப்படுதுன்னு சொல்லாதீங்க. ஜாதி கொலை வந்து ஒன்றும் தப்பு இல்லைங்க, ஜாதி கொலை பண்ணுங்க. ஆனா அது ஆணவ கொலை, மக்களை கஷ்டப்படுத்தாம ஒரு ஒரு டபக்குன்னு உயிர் போற மாதிரி ஜாதி கொலை பண்ணுங்க, அப்படி பண்ணி விட்டுருங்க. தீண்டாமை பண்ணுங்க, மக்கள் கஷ்டப்படாம ஒரு தீண்டாமையா பண்ணி விட்டுருங்க. பார்ப்பனியம் இருக்கட்டுங்க, மக்களை கஷ்டப்படுத்தாம ஒரு பார்ப்பனியம் இருக்கட்டுங்க. எங்களை மட்டும் டச் பண்ணாம இருங்க, அந்த பார்ப்பனியம் எங்களை மட்டும் பாதிக்க கூடாதுங்க. அவ்வளவுதான். பெண்ணடி திறமை இருக்கட்டுங்க, பெண்ணடி பண்ண தப்பு இல்லைங்க. கஷ்டப்படுத்தா ஏன் முன்னாடி பேசக்கூடாதுங்க, ஏன் முன்னாடி பேசக்கூடாதுங்க, அவங்க முன்னாடி பேசக்கூடாது. அந்த மாதிரி எல்லாமே சரிதான், அவங்கள பாதிக்காத வரைக்கும். இதுக்கு பேர் தாண்டா பார்ப்பனியம். முட்டாள் அசிங்கமா வருது. சரி தப்பு இல்ல, ஆனா இதுதான் தாவேக்காரனோட கொள்கை. இதுதான் ஊழல் இருக்கலாம், ஊழல் இருக்கலாங்க, ஊழல் பண்ணலாம், மக்கள் சாவடிக்க ஊழல் பண்ணலாம். ஆனா அப்படின்னு இருக்கிறான்ல, அந்த ஆனாங்கிற இடத்துல இருக்குது. இதுதான் பார்ப்பனியம், இதுதான் ஆரியம், இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க பண்ணா எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாத்தையும் நியாயப்படுத்துவாங்க. சரி, இப்ப இது எதுக்கு அவருக்கு போட்ட பெரியவருக்கு? என்ன 77 வயசு பெரியவர், 77 வயசு, அவர் எங்கடா ஊழல் பண்ணாரு? என்ன ஊழல் பண்ணாரா? கால்ல தான் பேசி இருக்கான். டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஊழல், அதுல ஆக்சுவலா வந்து தண்டனை வாங்கி இருக்காரு. மேல்முறையீடுல போய் ஏதோ இப்படியே தப்பிச்சிருக்காப்ல ஆளு. என்னன்னு குற்றவாளி. அப்படியா? ஆமா, 4 வருஷம் தண்டனை நினைக்கிறேன். 4 வருஷமா நம்ம தண்டனை. அதனாலதான் இந்த ஆளால 2001 தேர்தல நிக்க முடியல. கோபிச்செட்டிப்பாளையத்துல வேற ஒரு அதிமுக கேண்டிடேட் உட்கார்ந்துருப்பாரு. இதுல என்ன பிரச்சனை? வேண்டாம், திருவாரூர் காமெடி வேண்டாம். ஓகே, 10 வருஷம் நிக்கலையா? ஆமா, அதாவது 96க்கு அப்புறம் அரசியல் காணாம போயிருந்தார். கொஞ்ச நாள் ஓரங்கட்டப்பட்டார். ஒரு லீவ் டிக்கெட்ஸ் நம்ம டிக்கெட்ஸ் ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஓகே, அது ஊழல் பண்ணிருக்காரு. அப்ப கேஸ் தண்டனை கொடுக்கப்பட்டார். அதுக்குதான் அவன் பூசி முழுகுறான். ஏங்க ஊழல் பண்ணலாங்க, செங்கோட்டையன் மக்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு ஊழல்.
தன்னை வளர்த்து கொண்ட அளவுக்கு பண்ணிக்கலாங்க. ஒரு ஊழல், அதாவது ஊழல் பண்ணுங்க, லாட்டரி விற்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. மக்களை சாவடிக்காம லாட்டரி விற்கிறாங்க. அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை பாதிக்காத வரைக்கும் தங்களை முன்னேற்றிக்கலாங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாதவன் 10,000 கோடி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத ஒத்துக்கிறான் அவன். இல்ல இதுதான் மாற்று அரசியல். இது எப்ப மாற்று அரசியல்? இப்படி ஒரு மாற்று அரசியல். லாட்டரி விற்கலாங்க, அது ஒண்ணும் தப்புங்க. சுரண்டல் லாட்டரி தாங்க தப்புங்க. லாட்டரி விற்கலாம், கள்ள லாட்டரி தாங்க தப்பு. இல்ல லாட்டரி விற்கலாங்க, நாங்க மட்டும் தான் வைக்கணுங்க. அதுதான் சொல்ல, நாங்க மட்டும் 5000 கோடிக்கு போங்க, வேற யாரும் வைக்க கூடாதுங்க. ஊழல் பண்ணுவாங்க, ஆதாயக்காரங்க மட்டும் தாங்க பண்ணுவோம், ஆமாங்க, வேற யாரும் பண்ணாதீங்க. இன்னொரு மேட்டர் நீங்க மாட்டி இருக்குது, அது கரெக்டா இந்த இணைப்பு விழாலதான் வெளியா இருக்குது. இதுக்காகவே புஷி ஆனந்தா பாராட்டணும். புஷி ஆனந்தா? ஆமாமா. ஏன்னா செங்கோட்டையன் எதுக்காக வந்து அதிமுக இருந்து நீக்கப்பட்டாரு? செங்கோட்டை துரோகம் பண்ணிட்டாரு, கட்சி விரோதமா. யார் சொன்னா? கட்சி விரோதமா போயிட்டாரு, கட்சியை அழிக்கிறவங்களால கூட்டி சேர்ந்துட்டாரு அப்படிங்கறத மெயின் குற்றச்சாட்டு. அது உண்மைதான். ஆமா, அதனாலதான் அவர் நீக்கப்பட்டது சரி. அதுவும் இல்லாம அவர் யாரோட தெரியுமா ஒன்றி இருந்தாரு? கட்சிக்கு எப்படி தெரியுமா விரோதமா போனாரு? எங்களோட கூட்டு வச்சனாலதான். யாரோட கூட்டு வச்சதுனாலதான்? செங்கோட்டையன் அப்படின்னு புஷி சொல்றாரு. எங்களோட ஒரு பழக்கம் வச்சிருந்தாரு, பழக்கம் வச்சு அதிமுக விரோத செயல்ல ஈடுபட்டாரு, அதனாலதான் அவர் தூக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு புஷி ஆனந்த் பேசியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காப்ல? பாக்கலையா? தலைவர் தளபதி எவன் ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு யார் போஸ்டர் ஒட்டினாரோ அவருக்குத்தான் நீ பதவி கொடுக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காரிலே வருகிறான், அதுல வருகிறான். என்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். யார இதுல எங்க செங்கோட்டைங்கிற பேரே வரல, நீ பாட்டு எப்படி ஒப்பிடுங்கிற? அவர் என்ன சொன்னாரு? போஸ்ட் ஒட்டினவனுக்கு தான் பதவி கொடுக்கணும். ஆமா, கார்ல வரான், கார்ல போறான், இட்னு போறாங்கிறதுனால போஸ்டிங் கொடுக்காத. ஆமா, இதுல எங்க செங்கோட்டையன் வருது? இப்ப செங்கோட்டையனுக்கு அப்ப எந்த வகையில போஸ்டிங் கொடுத்துருக்காங்க? என்ன செங்கோட்டை என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க? முதல்ல தலைவர் அவரு தெரிஞ்சு விஜய் தூக்கிட்டு அந்த இடத்துல அவர்தான் வைக்கணும், அப்படிதானே வைக்கணும். ஆமா, நியாயமா. அந்த அதாவது மூத்தவருக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன பண்ணு தெரியுமா? நீ எல்லாம் போ, இப்ப அந்த கட்சி ஜெயிச்சதுன்னா அதுல முதலமைச்சர் தகுதி அவருக்கு தான் இருக்குது. ஆமா, ஏன்னா அந்த கட்சியில ஒரே அரசியல் அவ்வளவுதான். செங்கோட்டை வந்து தாவேக்கா உள்ள போல, தாவேக்கா இப்பதான் அரசியலுக்குள்ளே போகுது. அவ்வளவுதான், அந்த லெவல்ல நல்லா இருக்கு. அவ்வளவுதானே, அதான் உண்மை. இப்பதான் அண்ணங்கிறான், 50 வருஷங்கிறான், என்னென்னமோ பேசுற ஆளு. இப்பதான் ஒரு அரசியல் கட்சியா ஃபீல் பண்றாப்புல இல்ல உள்ள ஒருத்தர். ஆனா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, சத்தியமா சொல்றேங்க, 6 மாசத்துக்கு மேல அதெல்லாம் உள்ள இருக்க முடியாது அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஜெகதீஸ்வரர் சொல்லி இருக்கிறாப்புல. சொல்லிட்டாருல, அவ்வளவுதான். நானாவது 1 வருஷத்துல பேசுனேங்க, அவர்லாம் 6 மாசத்துல சான்ஸே இல்லைங்கிறாப்புல. நீ கண்ணெல்லாம் கூட்டி கணிச்சு பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும். என்னது, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வருது. ஆமா, எலெக்ஷன் முடிஞ்சா வெளில வந்துருவாருங்கிறதா சுத்தி வளைச்சு சொல்றாரு. அப்படி முழுகிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இந்த மேட்டருக்கு வருவோம். சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு? யார் வந்து இட்னு வராங்களோ இட்னு போற கார்ல அவனுக்கெல்லாம் போஸ்டிங் கிடையாது. யார் வந்து போஸ்ட் ஒட்டி துண்டு சீட்டு கொடுத்து டிக்கெட் வித்து விஜய் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்து யாரெல்லாம் விஜய்க்கு வருமானத்தை தேடி இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் இருக்காரு. அப்ப இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு போஸ்டிங் கொடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? கோபிச்செட்டிப்பாளையத்துல அங்கங்க தளபதி வாழ்க அப்படின்னு போஸ்ட் ஒட்டி இருக்கிறார் செங்கோட்டையன் அர்த்தம். என்ன அவரு இப்பதானடா வராரு, இதுக்கு முன்னாடி பூரா போஸ்ட் ஒட்டி இருக்க முடியும்? என்னடா பேசுற? இதே புஜாவன் தான் சொன்னாரு, போஸ்டிங் ஒட்டினவனுக்கு போஸ்ட் ஒட்டினவனுக்கு தான் போஸ்டிங். அது இருக்கு. இந்த கட்சி இணைப்பு விழாவில் வந்து ஒரு 5 பேர் நின்னாங்கல்ல, அதுல எத்தனை பேர் போஸ்ட் அடிச்சவன் இருக்கிறான்? அதுல எத்தனை பேர் டிக்கெட் கிழிச்சவன் இருக்கிறான்? அதுல எத்தனை பேர் பேனர் வச்சவன் இருக்கிறான்? அதுல எத்தனை பேர் வெடி வச்சவன் இருக்கிறான்? அதுல எத்தனை பேர் ஓப்பனிங் டான்ஸ் ஆனவன் இருக்கிறான்? ஒருத்தருமே கிடையாது. இவ்வளவு ஏன்? அதுல எத்தனை 5 பேரை விடுங்க, ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கு கால்குலேட் பண்ணுங்க, அப்பெல்லாம் ஒருத்தரும் கிடையாது. இருக்கு, மாவட்ட செயலாளர்ல 1-2 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. யார்? லெஃப்ட் பாண்டி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம அவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. நம்மளால கல்லாம இவங்க எல்லாம் போஸ்ட் ஓட்டுன கணக்குல வருவாங்க. தெரியல, ஏன்னா அவங்க இட்னு போற கார் இருக்குது அவங்கள்ட்டையும். சரி, நான் கேட்கறது என்னன்னா, எங்க ஊர்லயே போஸ்டிங் கொடுக்கல. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு ஆள் வந்து ஆட்டோ நிரம்ப விஜய் ஸ்டிக்கரோட ஒட்டி சுத்திட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க. அதாவது அண்ணாவோட அந்த கூற்றை மீறுறாங்க. எளியவர்களின் அரசியல் இல்ல, எல்லாம் வலியவர்களின் அரசியல்.
பணக்காரர்கள் அரசியலா இருக்குது. பணத்தோட நீ வந்தீங்கன்னா போஸ்டிங். இப்ப அவ்வளவுதான். நம்ம இப்ப சொல்ல போனா மாற்று அரசியல் இல்ல, அவன் வந்தாலும் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இல்ல எவ்வளவு வைரல் யாரெல்லாம் வைரல் ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தானே. எவன் இன்ஃப்ளூயன்சரா அங்க உண்டு. ஓகே ஓகே. அப்ப செங்கோட்டையன் கொடுத்திருக்காங்க. எந்த அடிப்படையில கொடுத்திருக்காங்கிறதுக்கு அறிவு இருக்கிறவன் ஆச்சரியக்குறியா இருக்க மாட்டானோ. சரி, ஆச்சரியக்குரிய அவனுக்காவது தோணுச்சுன்னா கேட்டுக்க. இப்ப இது ஒரு சைடு கட்சி துண்டு போடுறாங்க. யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல மாட்டாங்க. நீ தப்பா பாத்துருக்க. யாராவது கட்சிக்கு போகும்போது யாரா இருந்தாலும் கொள்கை ஏற்றுக்கிட்டு தான், ஒரு கொள்கையில இருந்து கொள்கை ஏற்றுக்கும் போது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தான் போறீங்க. அதனால துண்டு கொடுப்பாங்க, துண்டு போடுவாங்க, சிரிக்கணும். இதெல்லாம் ஃபார்மாலிட்டி, இதெல்லாம் பேசிக் ஃபார்மாலிட்டி. கரெக்டா? நீங்க சொன்னதான் நடந்தது. ஆமா, இதெல்லாம் மீறினா வந்து விரோதமானதுல இது. எப்பா அதை போடு நீ. என்னடா என்ன என்ன எடுக்க சொல்ற? ஏதோ அரிப்பு அறிஞ்ச கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்? ஏன்னா கட்சியில கொள்கை வேறுபட்டு கொள்கை பிடிக்கல, நம்ம தாவேகா விஜய் கொள்கை ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படிதானே வந்திருக்கீங்க. அப்ப நீங்க கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் ஏத்துக்கணுங்க. உங்களுக்கு ஒரு கட்சியில இருந்தவங்க ஒரு கட்சி, ஒரு தலைமை, ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியுமா நம்மளை விட. ஏன்னா அது அடிபணிச்சுதானே 50 வருஷம் இருந்திருக்கிறாரு. ஐ மீன் கட்டுப்பட்டு தானே இருந்திருக்கிறாரு. நம்மளை விட அவருக்கு தெரியுமே. அவர் ஏன் இப்படிலாம் சொல்றாரு? அது சின்ன பைய போத்துறதுனால வேணாம். வர சொல்ற தளபதியா வேற குட்டி கொஞ்சம் சின்ன பொண்ணையாரு வேற குண்டு போடுறதுன்னு நினைச்சாரோ. கிண்டல் பண்ணாரு. அந்த கருமத்தை போடாத, எடுத்துட்டு போடா அப்படின்றாரு. புரியல அப்படின்னு கருமத்தை போடாத, எடுத்துட்டு போடாங்கிறாரு. நீ சொல்றியா? அவரு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சொல்லுவாரு? ஓப்பனா சொல்லியிருக்காரு. போன் மேல சத்தியமா சொல்லியிருக்காருண்ணே. அப்படியா? ஆதாரம் இருக்க உனக்கு? அதை அந்த கிளிப்பை போடுங்க, அந்த 2வது கிளிப்பு. அம்மா எம்பி இருக்காங்க, அவங்கள உட்கார வைங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? என்ன ஏன்னா இப்படி இருக்கிறாங்க? ஆனா இல்ல இப்ப என்ன தெரியல, நம்ம அக்னீஸ்வரம் தான் இருக்கலாம் ஞாபகத்துக்கு வராப்புல. இந்த மாதிரி பேசுவீங்க, அப்புறம் கட் பண்ணி போட்டு வைரல் பண்ணுவீங்க. இதான் சார், இதான் செந்தில் சார், இதான் சார், சார் உங்களுக்கு ஈஸி சார் இது இடத்துல இருந்து பாருங்க அப்படின்னு அன்னைக்கு அக்கா சொல்லிச்சேன். இதெல்லாம் போட்டா தொலைச்சு கூட தோணுச்சு. போட்ட ஏதாவது பேசி தொலைச்சிடும் தெரிஞ்சு போது அக்கா. அதாவது சொல்றேன்ல, ஒண்ணு பேசி விட்டு அதையே வந்து விமர்சனம். இவர் என்ன, இவர் 50 வருஷம் இருப்பாருன்னு பார்த்தா இப்படி இருக்கிறாப்புல. 5 மாசம் தாண்ட விடாரு. உங்களுக்கு புரியுதா? இவர் வந்து ஏதோ விஜய் மீது இருக்கிற ஆளுமையை பார்த்து, விஜயோட ஆளுமையை பார்த்து, சே இப்படி ஒரு ஆளுமையா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஆளுமைனா இவரு தான் அப்படின்லாம் வரல. யார ஆளுமை மேல போடுற, எடுத்து போடா அப்படின்ற இருக்கிற 6 மாசத்துக்கு துண்டெல்லாம் மாத்துவாங்க. அதெல்லாம் பேசல நம்மள்ட்ட. நாம கிட்ட அதெல்லாம் பேசல. ஒரு பிரஸ் மீட், ஒரு போட்டோ, அவ்வளவுதான் பேசிட்டு நம்மள்ட்ட. இல்ல இப்ப இல்ல இல்ல ஏதோ அமித்ஷா சொல்லிட்டாருன்னு உட்கார்ந்தா அவ்வளவுதான் பேசிருக்கு. இவ்வளவுதான் தம்பி. அக்ரிமெண்ட் படிச்சா இல்லையா? போட்டோ பிரஸ் மீட் துண்டுலாம் அப்பிரும் அப்படின்ட்டு எனக்கு இல்ல. இந்த சொல்லுவாங்கல்ல, நம்மகிட்ட இருக்கும்போது இவங்க ஏன்டா பேசாம இருந்தாங்கன்னு எக்ஸாம்பிள் இந்த மாதிரிதான் வரும். இப்ப இவங்கள அந்த வசதி சும்மா இருந்தாங்க, இதை ஏன் நம்மகிட்ட பண்ணி தானே தூக்கி விட்டுல சப்புன்னு அப்பிரும். இல்ல அவரு அத பண்ணிட்டு அந்த ஹால் தாண்டறதுக்குள்ள அவ்வளவுதான் நீக்கம். அவங்க காருக்குள்ள ஏறும் போதே இல்ல போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க. என்ன காருக்குள்ள ஏடிஎம்கே அமைச்சரவையில இருந்த எல்லா அமைச்சர்களும் சொன்னது ஒட்டுக்கா சொன்னது என்ன தெரியுமா? கலைஞரை பத்தி நீ யார்ட்டையாவது கலைஞர் அமைச்சரவையில இருந்தவங்களை கேட்டுருச்சுங்க, அவரு எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவரு என்னங்க, அவர் தாங்க எங்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தாரு, அவரு தாங்க எங்க பயில் தலைவரோட சாதுரியம். அது மட்டும் இல்லை, எல்லாரும் ஒட்டுக்கா ஒன்று சொல்லுவாங்க. அன்னைக்கு காலையில 4:30 மணி இருக்குங்க, அன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு எங்களுக்கு போன் பண்ணாருன்னு பேப்பர் படிச்சு முடிச்சுட்டே ஒட்டுக்கா எல்லா அமைச்சரோட இருந்தும் சொல்லுவாங்க. இதுதான் அவரோட ஒட்டுக்கா சொல்ற வார்த்தை. அதே மாதிரி ஏடிஎம்ல ஒரு வார்த்தை ஒட்டுக்கா சொல்லுவாங்க. இன்னைக்கு நைட்டு தூங்கி காலைல இருந்துச்சோம்னா நான் மினிஸ்ட்ரியில இருக்கடா இல்லையானு நான் டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்குவேன், நான் பேப்பரை பார்த்தாங்க தெரிஞ்சுக்குவேன்னு எல்லா அமைச்சரும் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஆளுதான். இப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, விஜயோட ஆளுமையை பார்த்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்து இல்ல வந்து மக்கள் மத்தியில அவருக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு தெரியுமா, அதனால திமுக தாங்க சரியா இருக்கிறாரு, அதனால அதெல்லாம் ஒண்ணு மண்ணாங்கிட்டையும் கிடையாது. அமித்ஷா சொல்றார், செங்கோட்டையன் செய்யறார் அப்படின்னு அமித்ஷா சொன்னதுனால பயந்து பம்மிட்டு வந்து ஒரு போட்டோ எடுத்துக்க. அக்ரிமெண்ட் அதான் பேசிருக்குது, தேவையில்லாம பேசக்கூடாது. நாம பேசல, அக்ரிமெண்ட் தான் பேசுவோம். பேட்டாக்கு மேல பேசுனா பேட்டா பிஞ்சிரும். ஆனா இன்னொன்னு சொல்றாப்ல அவரு, தம்பி கிண்டல் பண்ணுவாங்க தம்பி, இது கிண்டல், அதாவது துண்டு போட்டா கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப பிரஸ் மீட்ல விஜய்க்கு ஆதரவு அதிகமா இருக்கிறது, தம்பி தான் ஜெயிக்க போறான்னு சொன்னதெல்லாம் ஓலா கேப் தானே. அப்ப உங்களுக்கே தெரியுது ஊர்ல சிரிப்பாங்க. இதுக்கு நான் சொல்ல வரல, ஒரு பார்த்திபன் காமெடி இருக்குது, அதை மட்டும் வேணா போட்டு முடிச்சு விட்டுருவாரு. எந்த கிளிப்பு போட்டு முடிக்கிறது? அதாவது பார்த்திபன் சொல்லுவாப்ல, பார்த்திபன் ஒரு தம்பி பேசிட்டு இருப்பான், இங்க வா, வரமாட்டேன், வாடா, நீ வந்தா உதப்ப, நீ வராட்டியும் உதப்பாங்க பாப்புல. அது மாதிரி நீ துண்டு போட்டாதான் நாங்க கிண்டல் பண்ணுவோம், துண்டு போடாட்டி கிண்டல் பண்ணுவோம். கூடாரத்துக்குள்ள போனாலே கிண்டல் தான். இப்ப இதுல இன்னொரு மேட்ரு, இவ்வளவு நேரம் வந்து இதுல நடந்த ஃபன்ஃபாடுகள் பத்தி பேசணும்ல, இல்ல ஆக்சுவலா ஒரு மேட்ரு இருக்குது. என்ன மேட்ரு? செங்கோட்டையன் எவ்வளவு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான பர்சன், அவர் எப்படி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அப்படி ஒரு கொடூரம், ஒரு குழந்தை முகத்தில் என்னமோ கொலைபாதகம், யாரோட தம்பி என்னமோ சொல்லுவீங்களே, வால்டர் வெற்றிவேலோட தம்பி, அவரு சத்யராஜ் தம்பி. ஆமா, அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு. ஏடிஎம்கே பூரா பேரும் அப்படித்தான் இருக்கலாம் கிட்டத்தட்ட, சில பேர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதுல உண்மையான நான் வந்து மதிக்கிற ஒரு ஆள் வந்து ஐயா செல்லூர் ராஜு, யதார்த்தமான மனிதர், யதார்த்தமான ரொம்ப யதார்த்தமான அரசியல் தான். அவர் தவிர மிச்சம் எல்லாமே வந்து சத்யராஜ் தம்பி தான் இருக்காங்க. இப்படிதான் இருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலயே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம், வாச்சாத்தி சம்பவத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் மீது பலி போட்டவர் பொதுவெளியில வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்க. அதிகாரிகள் வந்து மக்கள் தாங்க போய் அதிகாரிகள் டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதிகாரிகள் போய் மக்கள் எல்லாம் சம்பவமே நடக்கல வரிகள் அப்படின்னு பொதுவெளியில பேசினார் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். இப்பதான் இன்னொரு இன்டர்வியூ நம்ம கண்ணில் பட்டது. என்னன்னா, சிபிஎம் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்கள் வந்து இன்னொரு இன்டர்வியூல அதை தெளிவா சொல்றாரு. அவரு பொதுவெளியில பிரஸ் மீட் மட்டும் இதெல்லாம் சொல்லலைங்க, சட்டமன்றத்துல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது இன்னொரு சிபிஎம் தம்புசாமின்னு நினைக்கிறேன் தோழருடைய பேரு, சொல்லியிருந்தா திருத்தம், அந்த தோழர் வந்து இந்த கேள்வியை எழுப்புறாரு. அதுக்கு வந்து பதிலளிக்கிற விதமா பேசின செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, அங்க சந்தன கடத்தல் செய்வதுதான் அந்த மலைவாழ் மக்களினுடைய, பழங்குடி மக்களினுடைய தொழிலாக இருக்கிறது. இந்த சந்தன கடத்தலில் ஈடுபடுவதன் மூலம் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க, மாசத்துல 20 நாளைக்கு அவங்களுக்கு இதே வேலையா இருக்கு. அதனால இந்த சந்தன கடத்தலுக்கு அதிகாரிகள் தடையாக இருக்கிறாங்கன்னு இவங்க எல்லாம் போய் தான் அதிகாரிகளை அடிக்கிறாங்க, இவங்க தான் போய் அதிகாரிகளை வந்து துன்பப்படுத்துறாங்க, இவங்க தான் அதிகாரிகளை தாக்குறாங்க. ஆனா அதிகாரிகள் ஐயோ சார்ந்த சுரூபிகள், அவங்க எதுவுமே பண்ணல, இது வந்து இப்படி ஒரு வன்புணர்வு சம்பவமே நடக்கல, நீங்க தான் பிரச்சனையாக்குறீங்க, நீங்க தான் ஆட்சிக்கு அவப்பேர் உண்டு பண்றீங்கன்னு போராடுகிற கம்யூனிஸ்ட் தோழர்களை நோக்கி, கேள்வி எழுப்பின கம்யூனிஸ்ட் தோழர்களை நோக்கி மக்கள் மீது இப்படி ஒரு வன்மத்தை கக்கி இருக்கிறார் செங்கோட்டையன். அது வந்து தோழர் பேசுற அந்த கிளிப்பே இருக்கு. மக்கள் தான் அதிகாரிகளை தாக்கினார்கள். வாச்சாத்தி மக்கள் அனைவருமே சந்தன கடத்தல் வேலையில் தான் ஈடுபட்டிருக்காங்க. தினந்தோறும் 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க கூலி. அந்த காலத்துல 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. மாசத்துல 20 நாள் அவங்களுக்கு இதான் வேலை. அதனால மற்ற வேலைக்கே அவங்க போறதில்லை. இதெல்லாம் செங்கோட்டையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. நீங்க அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துவதற்காக வேணும்னே நீங்க என்ன மார்க்சிஸ்டுகள், நீங்க வேணும்னே இந்த பிரச்சனையை பூரா ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறீங்க. பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் நடக்கல, நீங்க திட்டமிட்டு அவ பெயரை ஏற்படுத்துறதுக்காக நீங்க பண்றீங்க. இதெல்லாம் சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்காரு. வெளியில பேசுறது வேற, சட்டமன்றத்திலே அவர் போய் தான் சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட வரிகள் இல்ல இந்த முகத்தை பார்த்தா, செங்கோட்டையன் முகத்தை பார்த்தா அதெல்லாம் பண்ற ஆள் மாதிரி தெரியுதா? ஆனா எவ்வளவு கொடூரமா அந்த, அதாவது அந்த அதிகாரிகள் வந்து இந்த கொடூரத்தை நிகழ்த்தினாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலான கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கிறார் செங்கோட்டையன். அப்படிதான் இருக்கு. இல்ல அதாவது இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில இப்போ ஒரு கேஸ் வந்துச்சு. அதாவது அந்த யாரவங்க அதிரடிப்படை வீரர்களா உள்ள போயிட்டு அந்த விசாரணையின் போது அந்த மக்கள் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள்னு ஒரு இந்த நக்கீரன்ல ஒரு காணொலி வெளியிட்டாங்க கூசை முனியப்பன். அதுல பாருங்க, பொதுவாகவும் வெளிவந்த வழக்குகள்ல அந்த மக்கள் பட்ட துயரங்கள் இருக்குல்ல, அது எல்லாமும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. தேடுதல் வேட்டைங்கிற பேர்ல அந்த மக்களை துன்புறுத்தி, அந்த மக்களை போட்டு அடிச்சு துன்புறுத்தி அவ்வளோ வேலைகளை பார்த்துருக்காங்க. அதை முழுக்க செஞ்சது
ஜெயலலிதா ஆட்சியில தான். அதுவும் வனத்துறை அமைச்சரா இருந்தவர் நம்ம ஆளு தான் இல்லையா? இவ்வளவு பிரச்சனைகளை செஞ்சு விட்டு ஒண்ணு அப்புறம் எதுக்கு நீதிமன்றம் வந்து இழப்பீடு கொடுக்க சொல்லணும்? மக்கள் பாதிக்கப்படலைன்னா நீதிமன்றம் எதுக்கு வந்து அந்த மக்களுக்கு 21 கோடி ரூபாய் வெளிப்படுது? எவங்க அதுல பூசுத்துறா? நான் இன்னொன்னு சொல்றேன், அப்ப இவ்வளவு மோசமான ஒருத்தனை கட்சியில வச்சுட்டு நான் மக்களாட்சி கொடுக்க போறேன், ஜனநாயக ஆட்சி கொடுக்க போறேன், நியாயமான ஆட்சி இதுதான் அப்படின்னா இன்னொன்னு சொல்லியிருக்காப்புல அந்த சட்டமன்றத்துல வந்து சட்டமன்றத்தில் சந்தன கடத்தில் ஈடுபடுவதே அந்த மக்கள் தான். தினமும் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படி இந்த மக்கள் மேல வந்து பழிய தூக்கி போடுறது. அதுக்கு விஷயத்த அவரே சொல்லியிருந்தாரு பாத்தீங்க. செங்கோட்டையிலே சொன்னாரு இடத்துல பார்க்கல. முதல் முறையா நான் ஒரு கிளிப் போறேன் பாருங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க. நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க குறுக்கேள்வி கேட்கணும் எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா அம்மா மீது கூற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்க வேலை ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன பண்ண முடியல? பண்ண முடியாதா? பார்த்தல இவர் ரொம்ப யதார்த்தமா கட்சியில ஒரு எடப்பாடி இல்ல, ஒரு எம்ஜிஆர் இல்ல, பூரா எடப்பாடி தான், பூரா மாகவரா தான், பூரா திண்டுக்கல் சீனிவாசன் தான். புரியுதா இல்ல? இந்த காம்பினேஷனே அப்படிதான் இருக்குது. ஓரத்து பேசி விட்டுரு. அப்ப இப்ப நீ சொன்னில ஒரு மேட்ரு, மக்கள் மேல பழி தூக்கி போடுறது. அது வந்து தோழர் சண்முகம் வந்து இல்லங்க மக்கள் பண்ணணும், அவரும் அரசியல் கட்சி தான், நீயும் ஒரு அரசியல் கட்சி தான், அவரு மக்கள் பசங்க பேசுறாரு. ரெண்டு பேரும் ஒட்டுக்கா வச்சதுக்கே உங்களுக்கு ஆமா கரெக்ட் தான். அதை விட்டு கடந்து போடுவோம். இப்ப அதிகாரத்துல இருந்தா என்ன வேணா பண்ணலாங்கன்னா அவ்வளவுதான். மக்கள் மேல பழி தூக்கி போட்டதும் அதே மாதிரியான ஒரு செயல் தான். நீயே ஒத்துக்கிற என்ன சொல்ற பத்தியா? என்னங்க பண்ண முடியாது, அசால்ட்டா பண்ணலாங்க. நான் பண்ணாதான். அதாவது எவ்வளவு ஒருத்த வந்து எந்த பதட்டமும் இல்லாமல், எந்த உணர்ச்சி வசப்படாமல் பண்ணினதான் அப்படியே ரியலா சொல்றாருல, இதுதான். அப்ப அதிகாரத்துல இருக்கும்போது நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்க, என்னென்ன வேலையெல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த எஸ்டிமேட்னு ஒண்ணு சொல்றாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு பத்தியா? ஏங்க ஒரு எஸ்டிமேட் போட்டா என்னங்க, அவங்க ஒரு 7 ரூபா போட்டாங்கன்னா நம்ம ஒரு 10 ரூபா போட்டு கொடுக்குறது இல்லைங்களாங்க? அப்படித்தானே வாங்கிட்டு இருந்திருக்கு. இவருக்கு ஊழல் பண்ண தெரியாது. அதனாலதான் சில்பாகுமார் சொல்றான் ஊழல் பண்ணலாங்க. மக்கள் வந்து சாவடிச்சு பண்ணாதீங்க. அதாவது அதிகாரத்துல இருக்கும் போது என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க அவங்க அப்படிங்கறதுக்கு இவர் சொன்னார்ல, இதுதான் ஸ்டேட்மெண்ட். என்ன எடுத்துக்க, ஜெயலலிதாவும் இதைத்தான். ஜெயலலிதா கூட இருந்தவருக்கே இவ்வளவு தெரியுது, இவ்வளவு சொல்றாருன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும், அந்த அம்மா எவ்வளவு சொல்லும். இதுதான் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அப்ப 26ல நீங்க ஜெயிச்சு இதான் பண்ண போறாங்க. எப்ப ஜெயிக்கல இதான் பண்ணுவாங்க. இறுதியா ஒரு கிளிப், தாவேக்கா ஃபங்க்ஷன் நடக்குது, அது தாவேக்கால ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்னா இது இல்லாம நடக்காது. உயிரிழப்பு இல்லாம அவங்க அந்த அக்கி கொஞ்சம் கீழே இல்ல, உயிரிழப்பு அது இல்லாம நடக்காது. அதுவும் தான். ஏன்னா எல்லா மாநாட்டிலும் உயிரிழப்பு நடந்திருக்கு. ஆமா இருக்கு, நடந்திருக்கு. நான் சொன்ன தப்பு இல்லையா? தப்பு இல்ல. ரைட், வேற சொல்லுங்க. அது கொஞ்சம் கீழே மீட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இது இல்லாம நடக்காது. இது இல்லாம நடக்காது. பெரிய விடுகதையா போறிய தம்பி. கிரைம் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி. அப்ப வந்து இது தம்பி ராஜ்மோகன், நான் எஞ்சி போறேன். ஒரு பூவு, ஒரு இது பஸ், சரி இருமுறை அரசன் பஸ், அது இல்லாம பிடிக்காது. பவுன்சர்களுடைய தாக்குதல் இல்லாம முடியாது. இதனால நான் பவுன்சர் இருந்தா வந்தோம், பவுன்சர் தாக்குதலுங்கிற, பவுன்சர் இல்லாம நடக்காது, ஒத்துக்கிறேன். பவுன்சர் இல்லாமலும் நடக்காது, பவுன்சருடைய தாக்குதல் இல்லாமலும் நடக்காது. ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க. முதல்ல கட்சியை ஆரம்பிச்சு செயற்குழு கூட்டத்தில இருந்து அந்த குடியறிமுகத்தில இருந்து இப்ப வரைக்கும் எல்லா ஈவெண்ட்லயும் பவுன்சர்கள் யாரையா போட்டு அடிச்சிடறாங்க. இன்னைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு பத்திரிகையாளரே அடிச்சிட்டாங்க. இது பத்திரிகையாளரே அடிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்கள் சண்டை போட்டு மன்னிப்பு கேள் அப்படின்னு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. அதான் திமுக இல்லாதனால இந்த செய்தி பெருசா வெளில வரல. இது வந்து RS பாரதியோ இல்ல வேற யாரோ செஞ்சிருந்தா கொஞ்சம் உலக நியூஸ் ஆயிருக்குது, வேற மாதிரி வேர்ல்டு நியூஸ் ஆயிருக்குண்டா. அமெரிக்கா FBI நியூஸ்லயே போட்டுருப்பாங்க. இதை இன்னும் அங்கெல்லாம் தகவல் இருப்பாங்க. ட்ரம்ப் விட்டுருப்பாரு அறிக்கை. என்ன தமிழ்நாட்டுல பிரச்சனை என்ன? இந்த தடவை என்னன்னா ரத்தம் வர அளவுக்கு தாக்கி இருக்காங்க. அப்படியா? இப்ப பாருங்க. நான் உண்மையே அதை கண்மையா கண்டிக்கிறேன். வன்மையா சாரி தேவா, நான் வன்மையா கண்டிக்கிறேன். சரியா? என்ன இப்படி போட்டு அடிச்சு வச்சு சென்னை பிரஸ் கிளப்பும் கண்டிச்சிருக்காங்க. சென்னை பிரஸ் கிளப் அன்னைக்கு சீமான யாரையும் திட்டினா அப்படி அன்னைக்கு கண்டிச்சாங்களா?
நீ கண்டிச்சிருப்பாங்க, அதுக்கு கண்டிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காங்களா? சரி, பரவாயில்ல, ரைட், ஓகே. செயற்குழுல இருந்து நீக்கினா மட்டும், கிளப்ல இருந்து நீக்கினா மட்டும் தான் அவங்க வந்து கேக்குறது. இதெல்லாம் அடிச்சாலாம் ரத்தம் தானே விடுறது கிடையாது, ரத்தம் தானே விட மாட்டாங்க. அங்க ரொம்ப உக்கிரமா இருக்கிறது. சரி, இவனுங்க என்ன இதே வழக்கமா வச்சிருக்காங்க? ஆமா, இது என்னது, என்ன போக்குன்னு புரியல. இது எப்ப பார்த்தாலும் பவுன்சர்கள் தாக்குறது. ஒன்னும் பவுன்சர்கள் வந்து எதுக்கு செய்யும்? உன் பாதுகாப்பு நீ வச்சிருக்கிற, அதுக்காக ஓயாம எப்ப பார்த்தாலும் பத்திரிகையாளர் தாக்குறது வந்து வாடிக்கை ஆயிட்டே இருக்குது. இது ஒண்ணும் வந்து நல்லதா பரல. இது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்ல, இப்ப இந்த ரூட்ல ரொம்ப இருப்பேன். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு அதி தீவிர தீர்வு வேணும் அப்படின்னா இப்படி எல்லாம் போனா உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. இப்ப வந்து ஒரு பத்திரிகையாளரை தாவேகா பவுன்சர் அடிச்சார் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங் இல்ல. அது இல்லடா. அவன ஒரு திமுக அடிச்சாதான் அது வந்து ஒரு அடிச்ச பவுன்சர் திமுக கூட்டத்தில் அவரு அப்படி பார்த்து அப்புறமா அது பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கு ஒரு நபர் கமிஷன் போட்டு அதுக்கு கேஸ் போட்டு அதுக்கு சிபிஐ வந்து அப்பதான் அதை கவனிப்பாங்க. ஓஹோ, பவுன்சர்கள் வைத்துக் கொள்ளலாமா, திமுக பவுன்சர்கள் வைத்துக் கொள்ளலாமா வேணாமா அப்படின்னு அப்பதான் ஒரு சட்டத்தையே ஒரு டிபேட் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பேசும். அமெரிக்கா வரைக்கும் அந்த நியூஸ் போய் இஸ்ரேல் பிரதமர் பேசி அப்படி வந்து அப்படி வருவாங்க. இது வரைக்கும் எல்லா பிரச்சனைகளும் அப்படிதான் நடந்திருக்குது. எவன் செஞ்சாலும் எவன் பேசினாலும் எதுவுமே நடக்காது. திமுக காரராக பேசி அது ஒரு பிரச்சனை ஆகிதான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்திருக்குது. அப்படி நடக்க கூடாது. ஏன்னா அப்படி நடக்கக்கூடிய சம்பவம் இது இல்ல. இந்த முறை வந்து என்னன்னா பத்திரிகையாளர்லாம் அங்க போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேக்குறாங்களா? கேட்டிருக்காங்க. ஆமா. ஏன் சில்பா குமார் இதை கண்டுக்காம அவன் மட்டும் போயிருந்திருக்கான். நீ இப்ப அவன் மன்னிப்பு கேட்கல என்ன ஆகுது பாரு அப்படின்னு முன்னாடி பிரச்சனை பண்ணுவோம். அப்புறம் வந்து கூப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்டிருப்பா அப்படியா கேட்டு சீமான் மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னும் புரியல எனக்கு. இல்ல சீமான் தம்பி என்ன தம்பி அது இல்ல. நான் என்ன சொல்றேன், தீயினால் சுட்ட புல் உள்ளாரும் ஆனாது நாவினால் சுட்ட விடுன்றேன். புரியுதா? அடிக்கிறது தப்பு தாங்க. ஆனாலும் குரங்கன்னு சொல்றதும் முட்டா பையலங்கிறதும் வாடா போடாங்கிறதும் அந்த சொல் ஆறுமா? அதனாலதான் சொல்றேன், தீயினால் சுட்ட புல் உள்ளாரும் ஆறாதே சீமான் சுட்ட விடு. புரியுதா? சும்மா சொல்லல. ஆனா இதுக்கு ஒரு நியாயம் வச்சிருக்கீங்க. இவங்க சாரி கேட்டா விட்டுருவீங்க, சீமான ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க, அண்ணாமலையை ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. அண்ணன் திரும்ப பேசினாவோ RS பாரதி பேசினாவோ கிளப்பிட்டு வந்துடுறீங்க எல்லாரும் இல்லையா? நான் வேணான்னு சொல்லல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நியாயத்தை கேளுங்கன்னு சொல்றேன். இவங்களுக்கு எப்படி நியாயத்தை கேட்கறீங்களோ அதே மாதிரி ஸ்பாட்லயும் அவங்களுக்கு நியாயத்தை கேட்கணும். கேட்கறது இல்லையே நீங்க, ஏன்னு தெரியல, தெரிஞ்ச சொல்லுங்க. ரைட். இப்படியாக தாவேகாவினுடைய மூத்த ஆச்சரியக்குறியாக செங்கோட்டையன் அவர்கள் தன்னை சங்கமித்துக் கொண்டார். அப்படியாக இந்த விழா முடிஞ்சிருக்கிறது. எனக்கு ஒன்னே ஒண்ணு தாண்டா சொல்லி முடிச்சிருவோம். இந்த இதுக்கு எதுக்கு ஒரு வெள்ளையும் சொல்லியுமே இத்தனை வருஷம் தெரிஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அல்ல 50 வருஷம் இருக்கிறதுக்கு 50 வருஷம் அந்த கட்சியில இருந்துட்டு இங்க போறதுக்கு 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை இதுக்கு அவனுக்கு